நண்பர்களே, நீங்கள் இருக்கும் அந்த இடத்துல இருந்து கொண்டே பிரபஞ்சத்தில் எல்லை வர பயணிக்க போகிறீங்க. ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம இந்த வீடியோ செய்ய போகிறோம். அதனால் வித்தியாசமான முயற்சி, ஆதரவு வழங்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்று நினச்சி பாருங்கள். இந்தியாவில் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, ஸ்ரீலங்காவில் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, அல்லது மலேசியாவில், சிங்கப்பூரில், கனடாவில், ஏதாவது ஒரு நாட்டில் ஒரு ஊரில் இருக்கிறீங்க. சரி, அந்த ஊரும் அந்த நாடும் எங்கே இருக்குது? இந்த பூமியில். இந்த பூமி எங்கே இருக்குது? இந்த சோலார் சிஸ்டத்தில் சூரியனை சுற்றி வருது. சரியா? சூரியன் எங்கே இருக்குது? இந்த கேலக்சியில், அதாவது பால்வி கேலக்சியில் ஏறத்தாழ 400 பில்லியன் நட்சத்திரங்கள்ற ஒரே ஒரு நட்சத்திரம் தான் சூரியன். அந்த கேலக்சியின் மையத்தை சூரியன் சுற்றி வருது. மையத்தில் இருக்கிறது செஜிடேரியஸ் ஏ என்ற பிளாக் ஹோல். இதெல்லாம் வானவியல் ரீதியான உண்மைகள். வானவியல் பிரியர்களான நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பொழுது என்ன நம்ம சொல்ல வருகிறோம் என்றால், இங்கே இந்த பெரிய சூரியனை இயங்கிக் கொண்டு தான் இருக்குது. எமது பூமியை அழைத்து கொண்டு இந்த பால்வீதியை சுற்றி கொண்டு தான் இருக்குது. இந்த பால்வீதியும் அனைத்து நட்சத்திரங்களையும் அழைத்து கொண்டு இந்த பால்வீதியின் மையத்தில் உள்ள அந்த பிளாக் ஹோல் அதுவும் சுற்றி கொண்டு இருக்குதாம். அது எங்கே சுற்றுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்தின் பொதுவான ஒரு மையத்தை சுற்றுதாம். ஆகவே பால்வீதி அண்டம் மாதிரி கோடிக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கான அண்டங்கள் இருக்குது. இந்த ஒப்சர்வபிள் யூனிவர்ஸ் எனப்படும் எமக்கு புலப்படக்கூடிய, எம்மால் சிந்திக்கக்கூடிய யூனிவர்ஸில் மட்டும். சரியா? அதற்கு அப்பால் என்னவென்று எம்மால் தெரியாது, சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கவும் இல்லை, எம்மால் சிந்திக்கக்கூட முடியாது. சரியா? இப்பொழுதோ நீங்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் பொருந்துறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க தானே, உங்களோட நாட்டில், உங்களோட ஊரில் ஒரு இடத்துல இருக்கிறீங்க தானே. அந்த இடத்துல இருந்து கொண்டே பிரபஞ்சத்தை சுற்றி வாரீங்க. அதாவது பூமி எமது சூரியனை சுற்றுது, சூரியன் பால்வீதி அண்டத்தை சுற்றுது, பால்வீதி அண்டம் பிரபஞ்சத்தை சுற்றுது. அப்போ நீங்களும் உண்மையிலேயே பிரபஞ்சத்தை சுற்றி வாரீங்க. ஆகவே நீங்கள் இந்த மிகப்பெரிய ஒரு பயணத்தில் தான் ஈடுபட்டிருக்கிறீங்க. நம்ம எல்லோரும் மனிதர்களானாலும் சரி, ஏனே எந்த உயிரினம் என்றாலும் சரி, உயிரற்ற பொருட்கள் என்றாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அப்படி விளங்குது தானே? சிந்தித்து பாருங்கள். எல்லாம் ஒன்று மாதிரி தானே விளங்குது. ஏனென்றால் எல்லாமே பிரபஞ்சத்தை சுற்றி கொண்டு தான் வருது. எதுவுமே நிற்கவில்லை, எதுவுமே இயக்கத்தில் இருந்து தப்பிக்க இல்லை, எல்லாம் முன்னோக்கி தான் சுற்றுது. சரியா? இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் திரும்ப திரும்ப ஒரு வருடத்திற்கு ஒரு முறை சுற்றி வரும் என்பதை அறிவிங்க. ஆனால் அப்படி இல்லை, முழுமையாக பார்க்கும்போது முன்னோக்கி தான் சுற்றுது. திரும்ப அந்த இடத்திற்கு வருவதே இல்லை. பிரபஞ்சத்தில் அந்த இருந்த ஸ்பேஸில் நம்ம வரவே முடியாதான். இப்பொழுது இந்த கணத்தில் இது நம்ம பிரபஞ்சத்தில் எல்லாம் சுற்றுவது மாதிரி தான் நம்மளும் சுற்றுறோம். தனி மனிதர்களான நம்மளும் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். சரியா நண்பர்களே? ஆகவே நம்ம இந்த ஒரு கணத்தில் இருக்கிறோம் தானே. அந்த இடம் பிரபஞ்சத்தில் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று சொல்லுவாங்க. இது குறித்தும் நாம் ஏற்கனவே ஸ்பேஸ் அண்ட் டைம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதனையும் பாருங்கள் சர்ச் பண்ணி. சரியா? அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் இந்த கணத்தில் நம்ம இருக்கிறோம் தானே, அதுக்கு திரும்ப வர மாட்டோமா? சரியா? ஆகவே நம்ம பிறக்கும் முன்னாலும் இந்த பிரபஞ்சம் இருந்தது, நம்ம இறந்த பின்னரும் பிரபஞ்சம் இருக்கும். அது இருக்குந்தான். நம்ம இறந்த பின்னரும் பிரபஞ்சத்தை ஏதோ ஒரு வடிவில், எனர்ஜி வடிவில் சுற்றி வருவோம். ஆகவே இதை ரொம்ப சிந்தித்து கொண்டு போனால் இங்கு பிலோசபி, சயின்ஸ், சமயம், வேறு என்ன மனிதனால் உருவாக்கப்பட்ட தியரிகள் இருக்கின்றதோ எல்லாம் இணைவும் ஒரு பாயிண்டை காணலாம் அல்லவா? ஆகவே நம்ம இந்த உலகத்தில் எதையும் மறுக்கவும் முடியாது, எதையும் 100க்கு 100 இதுதான் என்று சொல்லவும் முடியாது. இந்த மனிதன் மனதால் சிந்தித்து என்னென்ன அறிவுகளை எடுத்தானோ எல்லா அறிவும் இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு புள்ளியில் சந்திக்குது தானே. ஆகவே அப்படி எல்லா புள்ளிகளையும் உங்களால் ஓரளவுக்கு ஏதோ சிந்தித்து உங்களால் உணர முடியுது தானே. ஆகவே பிரபஞ்சத்து உடன் நீங்கள் பொருந்துகிறீர்கள் தானே, பிரபஞ்சத்தில் நீங்கள் பயணிக்கிறீர்கள் தானே, முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறீர்கள் தானே. அதனால் தான் நம்ம சொல்வது, பிரபஞ்சத்தில் எல்லையை நீங்கள் ஒவ்வொரு கணமும் தொட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆக பிரபஞ்சத்திற்கு தனியாக ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தொடக்கமோ முடிவோ இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அதை பிரித்து கொண்டு வரும்போது நம்ம அதில் ஒரு பகுதியாக இருக்கிறோம். பகுதிகளுக்கு எல்லை இருக்கலாம், முழுமைக்கு எல்லை இல்லை தானே. ஆக
பிரபஞ்சம் ஒரு முழுமை என்று நம்ம ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஒரு எல்லை என்பதை நம்ம தேட தேவையில்லை. நம்ம எல்லையை எப்பொழுதும் தொட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று நம்ம சிந்தித்து கொண்டு போனாலும் அதற்கும் அந்த முழுமைக்கான விடையை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லையையும் கண்டுபிடிக்க முடியாது, முடிவையும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு கீழே என்ன வருகின்றதோ அவற்றை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிப்பது என்பது முழுமை அல்ல, முழுமையில் அடங்கியதை. சரியா? ஆகவே பிரபஞ்சத்தின் எல்லையை நம்ம ஒவ்வொரு கணமும் தொட்டுக்கொண்டே இருக்கின்றோம், நம்ம இருக்கும் இடத்தில் இருந்து என்பதுதான் உண்மை. ஆக இந்த வீடியோவில் நம்ம ஒரு சயின்ஸையும் ஒரு பிலோசபி ரீதியான கான்செப்டையும் இணைத்து உங்களுடன் சும்மா கலந்துரையாடுவது மாதிரி தான் கலந்துரையாடினோம். உங்களை சிந்திக்க தூண்டுவது தான் இவ்வாறான வீடியோ சீரீஸின் நோக்கமாகும். எனவே இவ்வாறான வீடியோவை எமது சேனலில் நாம் நிறைய கொண்டு வர உத்தேசித்துள்ளோம். உங்களது ஆதரவை பொறுத்து தான் அட்லீஸ்ட் ஒரு 500 வியூவாலும் வர வேண்டும். இது வளர்ந்து வரும் சேனல் என்பதனால் அவ்வாறு வரும் பட்சத்தில் நாம் தொடர்ந்தும் இவ்வாறான சிந்திக்க தூண்டும் பிரபஞ்சம் குறித்த வீடியோக்களை கொண்டு வர ஆயத்தமாக உள்ளோம். ரொம்ப நன்றி, வணக்கம்.